நல்ல ஒரு நடுத்தரமான உயரமும் ஒரு கம்பீரமான தோற்றமுடைய ஒரு அருமையான ராசி அப்படின்னா அந்த மேசராசி என்பர்களை சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா இவங்க தான் ரொம்ப நேர்மையாகவும் நீதி பக்கம் நிற்கக்கூடியவங்களாகவும் இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க. யார் என்ன பண்ணுவாங்க, நம்ம கரெக்டான இடத்துல தானே இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடிய ஒரு அருமையான ராசி இந்த மேசராசி. இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மேசராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களும் இந்த மாதிரி தான் இருக்காங்களா, ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அப்படியே நடுநிலையோடு நின்று அந்த பிரச்சனையை கையாளக்கூடிய ஒரு திறன் படைத்தவங்க இந்த மேசராசி அன்பர்கள். உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மேசராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களும் இப்படி தான் இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த மேசராசி என்பர்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த மேசராசி அப்படிங்கிறது ஒரு தீர்க்கமான எண்ணம் உடையவங்க, ஒரு தீர்க்கமான முடிவெடுக்க தெரிந்தவங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக நிலை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது தைரிய வீரியஸ்தானத்தில் குரு பகவான் வக்கிரகம் அடைந்திருக்கிறார், பஞ்சமஸ்தானத்தில் கேது, பாக்கியஸ்தானத்தில் சந்திரன், தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய், லாபஸ்தானத்தில் சூரியன், சுக்கிரன், புதன், சனி, ராகு என கூட்டு கிரகங்களுடைய சேர்க்கை அமர்ந்திருக்கு. கிரக அமைப்புகள் இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்கும். மேசராசியில் அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ஒன்றாம் பாதெல்லாம் இந்த மேசராசியில் அடங்கும். இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்களாக அமைந்திருக்கு. ஏன்னா பணம் வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருப்போது, இந்த கடன் பிரச்சனையிலேருந்து விடுவு காலம் கிடைக்க போகுது. வீண் கவலை, தேவையில்லாத செலவு இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். தேவையில்லாத விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் தலையிடவும் வேண்டாம், அது உங்களுக்கு நல்லதாக அமையும். இல்லை அப்படின்னா தேவையில்லாத செலவுகளும் உங்களை தேடி வரும். அதனால் முடிந்த அளவுக்கு மற்றவங்களுடைய விவகாரங்களில் கொஞ்சம் தலையிடாமல் இருங்க. அதே மாதிரி எந்த ஒரு வேலையை செய்கிறதா இருந்தாலும் அதை நல்லா திட்டமிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இறங்குங்க. இல்லை அப்படின்னா தேவையில்லாத கெட்ட பேர் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அதனால் ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்கள் இறங்கும்போது ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்பட்டீங்க அப்படின்னா எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தேவையில்லாத பயன் தராத ஒரு விஷயத்துக்காக இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க, அதை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது இந்த காலகட்டத்தில் அப்படின்னே சொல்லலாம். எல்லாருமே வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கிவிட்ட ஒரு விஷயத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் கையில் எடுத்து நம்ம எப்படியாவது வெற்றியை பார்த்தலாம் அப்படிங்கிற மாதிரி இறங்குவீங்க, அதை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. எதுக்குமே ஒரு முறை உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறது நல்லது. உங்களுடைய கோச்சார ரீதியான பலன்கள் தசாபதி எப்படி இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக வைத்து கணிக்கும் போது அதை கரெக்டாக சொல்ல முடியும். இது பொதுவான பலன்கள் தான் அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த காலகட்டமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நல்ல லாபம் கிடைக்கும். போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எதையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுங்க, எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு தேவையில்லாத அலைச்சல் கொஞ்சம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. மற்றபடி எடுக்கிற காரியங்கள் எல்லாம் ஓரளவுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் இருக்கிறவங்கள கொஞ்சம் அனுசரித்து போங்க. தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரும். அனுசரணையாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் போட்டிகளுடைய தொல்லை, எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் அதிகமாகலாம். கொஞ்சம் அனுசரணையாக போங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட உங்களுடைய நீண்ட நாள் குறிக்கோளில் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் போராடுவீங்க. அது உங்களுக்கு வீண் அலைச்சலாக தான் முடிய போகுது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த காலகட்டத்தில் புது முயற்சியை கூட கொஞ்சம் தள்ளி போகிறது நல்லது. அவசரம் காட்ட வேண்டாம். ஒவ்வொரு விஷயத்தையுமே கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுங்க. பெரும்பாலான கிரகங்கள் கூட்டுச்சேர்க்கையாக இருக்கிறதுனால ஒரு சில விஷயங்கள் டக்குன்னு நடக்காது. கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை தான். ரொம்ப நாளாக ஒரு பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ வேணும், பணி நிரந்தரம் வேணும் அப்படின்னு போராடிட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் அதிகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஃபைனலாக கிடைக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா தேவையில்லாத கெட்ட பேர் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இந்த மேசராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு. உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஆதாயம் கூட இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுல சின்ன சின்ன போராட்டங்களை சந்தித்து அதுக்கப்புறம் தான் கிடைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட கூட பேசும்போது சின்ன சின்ன வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். கணவன் மனைவி கூட பேசும்போது கூட
தேவையில்லாத வாக்குவாதங்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரும். கொஞ்சம் மனம் விட்டு பேசுங்க. 2 பேரும் கலந்து ஆலோசித்து எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும், நல்ல பலனை பெற்றுத்தரும். அதே மாதிரி பிள்ளைங்க கிட்ட கூட கொஞ்சம் அனுசரணையாக இருங்க. தேவையில்லாத வாக்குவாதங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். உறவினர்கள் நண்பர்கள்கிட்ட இந்த காலகட்டத்தில் டென்ஷனை காமிக்க வேண்டாம். பொதுவாகவே இந்த காலகட்டத்தில் டென்ஷனாகவே தென்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மேஷராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு. அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தியான பயிற்சி செய்கிறது, யோகா பயிற்சி செய்கிறது, மனம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். அதே மாதிரி நிதானமாக எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். மேஷராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் நம்மளுடைய மேஷராசி பெண்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். எதையுமே விட்டு கொடுத்து போகணும், நியாயத்து பக்கம் நிற்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய மேஷராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பை தரக்கூடிய காலகட்டமாக அமைந்திருக்கு. சக உறவுகள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய பெண்ணாக இந்த காலகட்டத்தில் அந்த மேஷராசி பெண்கள் வளர போகிறீங்க. கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இறக்க சிந்தனை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாகும். அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்டு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறத்துக்கு கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அரசியல் துறையில் இருக்கக்கூடிய மேஷராசி நண்பர்களுக்கு தேவையில்லாத செலவுகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. எதுலேயுமே அவசர முடிவை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. டக்குன்னு நீங்கள் இறங்குற விஷயங்கள் உங்களுக்கு சின்ன இடர்பாட்டை கொடுக்கும். அதனால் முடிந்த அளவுக்கு மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சு எடுங்க. ஒரு வியாபாரமாகட்டும், தொழிலாகட்டும், வீட்டில் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா மற்றவங்ககிட்ட கலந்து ஆலோசித்து எடுக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பெரும்பாலான கிரகங்கள் சாதகமாக இல்லை. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனை இருந்தது அப்படின்னா எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். மனம் தெளிவோடு எடுங்க. குழப்பமான மனநிலையில் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு உங்களுக்கு சாதகமாக அமையாது. அதனால் தெளிவான மனநிலையோடு நீங்கள் எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேசராசி மாணவர்களுக்கு எதிர்காலம் பற்றி ஒரு விதமான பயம் இருந்தது இல்லையா, அந்த பயம் இந்த காலகட்டத்தில் சரியாகும். எந்த காரியத்தில் இறங்கினாலும் திட்டமிட்டு படிங்க. எக்ஸாமுக்கே கூட ஒரு சில மாணவர்கள்லாம் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் திட்டமிட்டு படிங்க. நிறைய நன்மைகள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதனால் திட்டமிட்டு படிக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. உறவினர்கள் வருகை வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் சுப செலவும் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். அதே மாதிரி முக்கியமாக வெளியில் ரொம்ப தூரம் பயணம் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. எதிர்காலத்துக்காக ஒரு சில விஷயங்களை இந்த காலகட்டத்தில் கையில் எடுப்பீங்க. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா அஸ்திவாரம் போடுவீங்க, வீடு கட்டுறதுக்காக அஸ்திவாரம் போட்டிருப்பீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கூட்டு முயற்சி நல்ல ஒரு லாபகரமாக அமையும். சிலர் குடும்பத்தோடு கூட்டாக சேர்ந்து ஒரு தொழிலையோ ஒரு வியாபாரமோ செய்ய போகிறீங்க அப்படின்னா நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஏதாவது செய்ய போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான நாட்களாக இருக்குது. ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகளை அனுபவிச்சிருந்தவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் சரியாகும். வேலையில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வெற்றி உங்களுக்கு பக்கத்தில் இருக்க போகுது. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். உங்களுடைய சேமிப்பு உயரக்கூடிய நாட்களை வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உழைப்புக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அதே மாதிரி முழுமையான பலனை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கறதுக்கு கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சின்ன சின்ன இடையூறுகள் வரும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நிறைய நன்மைகள் பெறத்துக்காக நீங்கள் ஒரு பக்கம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர்லாம் தன்னம்பிக்கையோட தைரியமாக ஒரு சில விஷயங்களில் இறங்குவீங்க. ஒரு தொழிலையோ ஒரு வியாபாரத்துலேயோ கூட முதலீடு போட்டுட்டு அதில் லாபம் கிடைக்கும் அப்படின்னு காத்துட்ருப்பீங்க. அதில் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் கொஞ்சம் வரும். எதிரிகளுடைய சூழ்ச்சி கொஞ்சம் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம். கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான நாட்களாக இருக்குது. உங்களுடைய கடமையை நீங்கள் கரெக்டாக செய்வீங்க. யாருக்காவது வாக்கு கொடுத்துருந்தீங்கன்னா கூட அந்த வாக்கு இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றுவீங்க. பொருளாதாரத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தது இல்லையா, அந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். கையில் இருந்த பணத்தை ஒரு சிலர் விரைய செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய சேமிப்பு கரையக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம். சில சமயம் பார்த்து விரக்தியாக ஏற்படும். நம்ம எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் எவ்வளோ தான் முயற்சி பண்ணாலும் நல்ல ஒரு வருமானத்தை நம்மளால் பெற முடியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை இந்த காலகட்டத்தில் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் தசாபுத்தி எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது ஒரு முறை பார்த்துக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஜோதிடர்கிட்ட கூட கேட்டு பார்க்குறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம்.
மனதில் ஒரு விதமான குழப்பம் தென்படும். ஆறுதலை தேடி அலையக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் இருக்கக்கூடிய நம்மளுடைய கார்த்திகை நட்சத்திரக்காரங்க இந்த காலகட்டத்தில் மனதில் கொஞ்சம் குழப்பத்தோடு தென்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு இடர்பாடு எதுவும் ஏற்படாது. இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படிங்கிற நினைக்கிற நம்மளுடைய மேசராசி அன்பர்கள் மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வழிபடுங்க. உங்களுடைய குலதெய்வத்துக்கு வேண்டுதல் வச்சு நிறைவேற்றாமல் இருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றுறது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 9, 10, 11 சந்திராஷ்டமம். அன்றைய தினம் புதிய முயற்சி எதுலையும் ஈடுபட வேண்டாம். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி.